இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். யெகோவா ரஃபா, சுகம் தருபவரே, பலன் தருபவரே. யெகோவா ரஃபா, சுகம் தருபவரே, பலன் தருபவரே. சம்பனரே, தொழுது கொள்ளும் யாவருக்கும் ஐஸ்வரிய சம்பனரே. ஐஸ்வரியம் கனமகிமை உம்மாலே வருகிறது. ஐஸ்வரியம் கனமகிமை உம்மாலே வருகிறது. இயேசுவே உம்மாலே வருகிறது. யெகோவா ரஃபா, சுகம் தருபவரே, பலன் தருபவரே. யெகோவா ரஃபா, சுகம் தருபவரே, பலன் தருபவரே. தூத்துக்குடியிலிருந்து இஸ்ரவேலுங்கிறவங்க எழுதியிருக்காங்க. எனக்கு ஒரு நிரந்தர பணியே இல்லை, கம்பெனியாக மாறிட்டே இருப்பேன். நான் ஜாய் டிவியில் ஒவ்வொரு ஞாயிறு மாலையில் 7:30 மணிக்கு நம்பிக்கையில் சந்தோஷம் நிகழ்ச்சி பார்ப்பேன். கீழே கொடுக்கப்பட்ட நம்பரில் அம்மாட்ட நான் ஜெபம் பண்ணேன். கர்த்தர் ஒரு நிரந்தர கம்பெனியில் எனக்கு நல்ல வேலையை கொடுத்தாரு. இப்போ எனக்கு மேரேஜுக்கு அலைன்ஸ் பார்க்குறாங்க. கர்த்தரை நாம மகிமைப்படுவதான்னு சாட்சி எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால அன்பான வாழ்த்துக்களை தேவ சமூகத்தில் உங்களுக்கு கூறுகிறேன். நீங்கள் எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிச்சுட்டு வர்றீங்க. ஒரு அம்மா, வயசான தாயார், அவங்க பேர் சாரா நினைக்கிறேன், வேலூர் மாவட்டத்துலேருந்து எனக்கு ஃபோன் அடிப்பாங்க. அம்மா, உங்களுக்காக நான் 3 வேளை ஜெபிக்கிறேம்மா, 3 வேளை ஜெபிக்கிறேன்னு அழுதுகிட்டே சொல்லுவாங்க. அம்மா, நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு நன்றிம்மா. நீங்கள் ஜெபிக்கிறதுனால தான் நாங்களாம் என்ன செய்கிறோம், ஊழியம் செய்ய முடியுது, நல்லா சுகமாக இருக்க முடியுது, இல்லைன்னா இருக்க முடியுது. பவுல் சொல்கிறாரு, எங்களுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, வேண்டிக் கொள்ளுங்கிறாரு. ஊழியர்களுக்காக நீங்கள் வேண்டிங்கன்னா ஒரு பெரிய விசேஷ கிருபை உங்கள் மேலே இருக்கும். ஒரு ஊழியக்காரர் இப்படி சொல்லுவார், ஊழியக்காரங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க பாரு, உங்கள் காரியம் வாக்கியம் பாரு. ஒருவருக்காக ஒரு ஜெபம்னு இருக்கு பைபிளில். சுயநலமாக ஜெபிக்கக்கூடாது. யோபு தன் சிறைந்தனுக்காக வேண்டிக் கொண்ட பொழுது அவன் சிறையிருப்பு மாறினது. ஆகவே இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சௌரி எங்களுக்காக நீங்கள் ஒரு நிமிஷமாக ஜெபம் பண்ணுங்க. அப்படிதான் நான் சொல்வேன். ஏன்னா சிலவர் 1/2 மணி நேரம் ஜெயிப்பாங்க, அவங்களுக்கு ஜெபிக்க முடியாது. ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட்னா ஜெபம் பண்ணிடும். நான் காலையில் எல்லா ஊழியர்களையும் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஊழியர் பேரெல்லாம் சொல்லுவேன். சொல்லி அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு நான் கேள்விப்பட்டிருந்தேன்னா அதை சொல்லி என்ன செய்வேன், தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுவேன். தெரியாத ஊழியர்களுக்கு உமக்கு ஊழியம் செய்கிற பாட்டையும் புல்ட்டையும் ஊழியம் செய்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அவங்க என்ன பிரச்சனை இருக்காங்க எனக்கு தெரியாது. ஊழியக்காரர்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப பிரச்சனை இருக்கும். நம்ம நினைக்கிறவங்க நல்லா இருக்காங்கன்னு அவங்களுக்கு தான் பயங்கர போராட்டம் இருக்கும், அவங்களுக்கு தான் பயங்கர நெருக்கடி இருக்கும். அவங்க யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. விசுவாசிட்ட சொன்னால் சோர்ந்து போயிடுவாங்க இல்லையா? அதனால் உங்கள் விசுவாசம் வளரும்படி தான் ஊழியக்காரையே நாங்கள்லாம் பேசுமே ஒழிய எங்கள் வாழ்க்கையிலையும் சில போராட்டங்கள் இருக்கும். நாங்கள் ஆண்டவர்கிட்ட தான் சொல்லுவோம், மற்றவங்க யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம். ஆகவே எங்களுக்காக நீங்கள் என்ன செய்யணும், கண்டிப்பாக ஜெபிக்கணும். ஏன்னா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன்கொள், நான் அந்த உலகத்தை ஜெயித்தேன். பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசு 24 hours உங்களுக்காக எனக்காக வேண்டுதல் பண்ணிகிட்டே இருக்கிறார். நம்ம ஜெபிக்க மறந்தாலும் அவர் ஜெபிக்க மறப்பதில்லை. அவர் ரத்தம் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. நம்ம சூழ்நிலையால வேலை நிமித்தம் சில வேலை ஜெப நேரத்தை குறைச்சிக்கிடுவோம், வேத தியானத்தை குறைச்சிக்கிடுவோம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்த கூட குறைச்சிக்கிடுவோம். ஆனால்
அவர் அப்படி இல்லை, நமக்காக எப்போதும் நம் நினைவாகவே இருக்கிறார். நம்மளை உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறார். நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்ம கைவிடுவதும் இல்லை. தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியானவர் இறங்குவீராகப்பா. தகப்பனே சோத்திரிக்கிறோம். இந்த தெய்வ செய்திக்கு விரோதமாக வானமத்தில் பொல்லாத ஆவிகளோ, இப்பிரபஞ்சத்தில் லோகாதிபதிய சேனைகளோ, பொல்லா சாத்தானோ, தீய சக்தி வல்லமைகளோ, அந்தர சக்தி இல்லை ஆதிக்கங்களை எழும்பாதவாறு இவை எல்லாவற்றையும் நசனா ஏசு கிறிஸ்து அதிகார நாமத்தினால கட்டி பார்த்து அழுகிறோம். தெய்வ பிரசனத்தை, தெய்வ சமாதானத்தை, ஏசு ரத்தத்தின் வல்லமையை, பரிசுத்தாவின் ஆளுகையை, பிதாவின் சித்தத்தை, அற்புதங்களை, அடையாளங்களை, சாட்சிகளை ரசனா ஏசு நாமத்தில் இந்த புரோகிராம்களை கட்டொழுத்து விடுகிறோம். இந்த பார்க்குற ஒவ்வொரு மேலேயும் அபிஷேகம் இறங்கி வரட்டும். ஆரோன் மேல் தலையில் ஊற்றப்பட்ட இந்த அபிஷேகமானது அவன் சிரசில் இறங்கி வடிந்து ஆண்டவரே தகப்பனே துதிக்கிறான். அங்கிகளெல்லாம் பரவி வந்தது ஆண்டவரே. தகப்பனே அங்கே என்றைக்கு கத்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டீங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. அப்படியே இதை பார்க்குற ஒவ்வொரு தலையில் உச்சந்தலையில் ஆவியானவர் இறங்குவாராக ஆண்டவரே. ஊற்றுண்ட பரிமள தைலத்தினால் நிரப்புவீராக ஆண்டவரே. அலையலோயா அலையலோயா ரக ரீகவி அந்த பரவ நீங்கள் ஊற்றுகிற அந்த அபிஷேகத்தினால நுகங்களெல்லாம் முறிக்கப்பட்டு போவதாக, நுகங்களெல்லாம் முறிக்கப்பட்டு போவதாக, நுகங்களெல்லாம் முறிக்கப்பட்டு போவதாக. அப்பா மை சோத்திரிக்கிறோம், மை துதிக்கிற ஆவியானவரை நீங்கள் இறங்கும்படியாக செபிக்கிறோம். மனம் இறங்குவீராக. ஓ தோல்வியே நான் சந்திக்கிறேன். எவ்வளோ நாளைக்கு வெக்கத்தோட தெரிய எந்தெந்த இடத்துலலாம் நான் வெக்கப்பட்டு நிற்கிறேன். உறவினர் மத்தியில், வேலை பார்க்குற மத்தியில், குடியிருக்கிற தெருவில், சபையில் நான் வெக்கத்தோடு இருக்கேன் சொல்லுகிற மகனே மகளே, கத்தர் சொல்லுகிறார் உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக நான் 2 மடங்கு பலனை தருவேன் என்று சொல்லுவதற்காக நன்றிப்பா. குளோரி குளோரி குளோரி. கிருப 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 இறங்கட்டும், கிருப இறங்கட்டும், சத்திய இறங்கட்டும். அலே லோயா ராக அதிகாபா. சத்திய ஜனங்களை விடுதலை பண்ணட்டும். அலே லோயா அலே லோயா ராக ராக அதிகாபாவில் ஐயோ நான் என் வாழ்க்கை பிரிஞ்சிருக்குதே, என் கணவர் ஒரு இடத்துல இருக்கார், நான் ஒரு இடத்துல இருக்கேனே, 2 பேரும் நாங்கள் சேர்ந்து வாழணுமே, பிள்ளைகளோட வேலை மாறுதல் கிடைக்கணுமேன்னு செபிக்கிறீங்க. கத்தர் இந்த வருஷத்தில் அவங்க ஜெபத்தை கேட்டு வேலை ஒரே இடத்துல நீங்கள் பார்க்கும்படி, ஒரே ஊரில் குடியிருக்கும்படி கத்தர் இரக்கம் செய்கிறார். ரீகோ தோகோரோ இதா ராபோ தீகே நீசே ஒரா திகா ராபா தீகே லியாம் தல லபரபோசே ஓ ரீகா தாகா ரபோ டியாம் தல லபரபோசே ஓ ரபோ திகா பாபா லபரபோ. அலர்ஜி தும்மலா வருது, அதுலேருந்து கத்தர் விடுதலை தருகிறான். அலே லோயா ராக அதிகா பாபால. டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆண்டவர் சொல்கிறார் அலே லோயா உங்கள் வழக்கில் இடத்துல கொண்டு வாருங்க. உங்களுடைய வழக்காடுடைய நான் வழக்காடி உங்களிடத்துல பிள்ளைகளை நான் ரட்சிப்பேன் என்று சொல்லுகிறார். அலே லோயா டைவர்ஸ் பண்ண வேண்டாம். கத்தர் ஒரு மனதை கட்டளையிடுகிறார், ஏக சிந்தனையை கட்டளையிடுகிறார் என்று சொல்லுவதற்கா நன்றிப்பா. தெய்வ பிரசனம் மூடட்டும். அலே லோயா ரக அதிகாபாபா. பேக் பெயினோட கஷ்டப்படுறீங்க, ஃபைனல் கார்டு பிரச்சனைக்கு ஆப்ரேஷன் பண்ணியும் இன்னும் சுகமாகலை. கத்தர் அப்படிப்பட்டவங்கள தொடுகிறார். அந்த முதுகு எலும்புகளில் முடிய தெய்வ வல்லமை இறங்கட்டும். ஓ எலும்புல நின்னமுள்ளதாக்குவேன், ஓ எலும்புல நின்னமுள்ளதாக்குவேன், ஓ எலும்புல நின்னமுள்ளதாக்குவேன். வல்லமை இறங்குறது, அந்த பேக் பெயினில் வல்லமை இறங்குறத பார்க்குறது. ஓ எலும்புகளை கத்த நினமுள்ளதாக்குறார். சர்வாங்க சுகப்பது உண்டாவதாக. ஓ வேதனைக்கு சுகமாருன்னு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமாம். இந்த நாள்லையும் கூட செய்தியுடைய தலைப்பு என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கத்தர் சொல்லுகிறார். ஏசாயா 55:8. இதான் செய்தியுடைய தலைப்பு. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல என்று கத்தரே சொல்லிட்டாரு. இதில் என்ன மாற்றம்? கத்தர் சொன்னதான் மனுஷன் இல்லை அவர் மனம் மாறுவதற்கு, சாரி கேட்கறதுக்கு. அவர் சொல்லி செய்யாதிருப்பதில்லை, வசனித்தோ நிறைவேற்றாதிருப்பது இல்லையா? அப்போ இங்கே நான் பார்க்குறோம், அதுலேயே 7வது வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கத்திடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவர், அவர் மன்னிக்கிறதற்கு தயபெருத்திருக்கிறார். அதுக்கப்புறம்தான் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் எழுதப்பட்டிருக்கு. ஏசாயா எழுதுறார். அப்போ துன்மார்க்கன்
தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு. பார்த்தீங்களா, அக்கிரமக்காரர் அக்கிரம சிந்தையாத்தான் அவங்களுக்குள்ள இருக்கும். துன்மார்க்க சிந்தனையாத்தான் இருக்கும். நல்ல சிந்தனையே இருக்காது. கெட்ட சிந்தனையா இருக்கும். மற்றவர்களுக்கு விரோதமா சிந்திப்பாங்க. துன்மார்க்கர் இமைப்பொழுது மரித்து போவாங்களாம். இந்த துன்மார்க்கர் இருந்த இடத்துல நீதிமான் வந்து நின்றுவார். துன்மார்க்கர் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். நீதிமான் சிரசின் மேல ஆசீர்வாதம் தங்கும். அதே போல அக்கிரம சிந்தை உள்ளவர்களாக இல்லாதிருங்கள். தாவீது இப்படி ஜெபிக்கிறார். அக்கிரமான சிந்தனை எனக்குள்ள இருக்குன்னா இதை நீக்கி போடுங்கப்பா. நான் பாவம் செய்யாதபடி என் இருதயத்தில் நம்முடைய வசனங்களை பதித்து வைத்திருக்கேன்னு சொல்றார். அதுபோல துணிகரமான பாவத்துக்கும் மறைவான குற்றங்களுக்கும் என்னை விலக்கி காத்துருன்னு ஜெபிக்கிறார். அதாவது அக்கிரம சிந்தனை, துன்மார்க்க வழிகள், இவை ரெண்டையும் விலக்கி காத்துங்கப்பா அப்படின்னு ஜெபிக்கிறார். ஏன்னா நம்ம மனுஷராக இருக்கிறோம். இந்த உலகம் பொல்லாங்குள்ள கிடக்கிறது. மாம்ச சிந்தனை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனு சமாதானம். ஆண்டவர் நம்மளை குறித்து பெரிய திட்டங்களை தீட்டி வச்சிருக்கிறார். தாயின் கருவிலேயே நமக்காக பல திட்டங்களை வச்சிருக்கிறார். நமக்கு அது தெரியாது, ஏற்றவேல் தான் விளங்கும். அவைங்களை ஒன்றோட உருவாக முந்தைய அதெல்லாம் புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கேன். 119 சங்கீதத்தில் தெளிவாக ஆவியான எழுதி வச்சிருக்கிறார் இல்லையா. நான் அதிசயமாக நான் உருவாக்கப்பட்டேங்கிறாரு. யாரு? தாவீது. இங்கே நம்ம பார்க்குறோம். அவர் சொல்றாரு, கர்த்தரிடத்துல திரும்ப கடவர்கள். துன்மார்க்க தன் வழியையும் அக்கிரமக்காரர் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்துல திரும்பணும். வேற யார்ட்டையும் திரும்ப வேண்டாம். கர்த்தரிடத்துல திரும்புங்கள். அப்போ அவர் என்ன செய்வாராம்? அவர் மனதுருகுவாராம். ஏன்னா மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாருக்குமா. அவங்க மனம் திரும்புன்னு ஆண்டவர் விரும்புகிறார். துன்மார்க்கர் சாவத விரும்பாத கத்தை. நம்ம நினைக்கிற துன்மார்க்கெல்லாம் நல்லா இருக்காங்களே, அவங்க நினைச்சவெல்லாம் நடக்குதே, அவங்க வழியெல்லாம் வாய்க்குதே, அக்கிரமா செய்கிறாங்க, அக்கிரமா பேசுகிறாங்க, செய்கிறதெல்லாம் அக்கிரமம். ஆனால் அவங்க 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 போகிற வழியெல்லாம் அவங்களுக்கு வாய்க்குதே. இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் என்னென்ன தேவை அது அவங்களுக்கு அப்படி கிடைக்குதே. நம்ம ஜெபத்தில் போராட வேண்டியது இருக்கே, உலகத்துக்குரியவைகளுக்காகவும் மரபைக்குரியவர்களுக்காகவும் யாக்கோ போல போராடி ஜெபிக்க வேண்டியது இருக்கே. இதெல்லாம் தேவர்களுடைய கேள்வியாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அவர் மனதுருகிறார். அது அங்கே எழுதப்பட்டிருக்கு. அதனால தேவனிடத்துக்கே திரும்ப கடவர்கள். ஒன்றே வழி, ஆண்டவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன் என்று ஒரே மனசாயிருங்க. கொன்று போட்டால் நம்புவேன் யோபு சொல்றாரு. நம்ம சாகுவரே ஆண்டவரை பின்பற்ற ஒப்பு கொடுத்துருவோம். யாரு? ரூத் அப்படி ஒப்பு கொடுத்தா. மரணமே பிரித்தால் ஒழிய நான் திரும்பி போறதை குறித்து நீ என்னோடு கூட பேசாத. நீ அடக்கம் பண்ணுகிற இடத்துல, ஒன்று அடக்கம் பண்ணுகிற இடத்துல என்னை அடக்கம் பண்ணணும். மரணந்தே என்னை விட்டு பிரிக்கணுமே ஒழிய மற்றபடி நான் பிரிந்து போகவே மாட்டேன். பாரு, ஒரு தீர்மானம் எடுக்கணும். நம்ம தீர்மானம் எடுக்கணும். அவர் வழிக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. நல்ல இடம், வசதியான மாப்பிள்ளை தான், நல்லா வேலையில் இருக்காரு. உங்கள் உள்ளே போய் பார்த்தீங்களா? பேக்ரவுண்டை பார்த்தீங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி என்கிட்ட ஓயாமல் ஜெபம் பண்ணும். அந்த பையன் ரசிக்கப்படலான கிறிஸ்டின், இந்த பிள்ளை நல்லா ஸ்பிரிச்சுவல் பிள்ளை. இப்போ நான் சொல்லுவேன், ஏம்மா விரும்பி கேட்குறாங்க, எங்கள் அம்மா அப்பா வந்து கொடுத்துருவோன்னு சொல்கிறாங்க, நல்லா வசதியாக இருக்காங்க, நம்ம பத்தாது, வசதியாக இருக்கேன், நல்லா பார்த்துக்குருவோன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நீ சரின்னு சொல்லு. இந்த பிள்ளைக்கு மனசே இல்லை. ஏன்னா இந்த பிள்ளை ஸ்பிரிச்சுவல் பிள்ளை, நல்லா ஜெபிக்கிற பிள்ளை, பரிசுத்தாய்ப்பட்ட பிள்ளை, நல்ல ஒரு டீச்சர் வேறு. அவங்க வந்து பிஸ்னஸ் பார்க்குறாங்க. அந்த பையன் பேர் கிறிஸ்தவங்க, நல்ல பையன் சொல்கிறாங்க எல்லாரும் அப்படின்னு. நான் சொன்னேன், அந்த பையனை பற்றி நல்லா போய் விசாரிங்கப்பா, விசாரிங்க. ஏன்னா ஏற்கனவே நீ பல பிரச்சனையில் இருக்க, எனக்கு தெரியும் உன்னை பற்றி அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ எங்கள் அம்மா அப்பா, நீ இதை நழுவு விடாத, நீ நழுவு விட்டீன்னா இதை விட உனக்கு நல்லா வாழ்வு கிடைக்காது. அவங்களாம் உனக்கு செயின் போட்டு கல்யாணம் பண்ணுறாங்க, கார் வாங்குறேங்கிறாங்க, உனக்காக வசதி வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் நீ சரின்னு சொல்லு. இங்கே தான் நீ கஷ்டப்பட்ட, அங்கே போய் நல்லாயிருன்னு சொல்லி நீ இதை மாட்டேன்னு சொல்லினா நீ வீட்டை விட்டு ஓடிடு. இப்படி அவங்க அம்மா அப்பா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அந்த பிள்ளைக்கு என்ன செய்யறதுன்னு தெரில. இந்த பிள்ளை ரசிக்கப்பட்டு அபிஷேகப்பட்ட பிள்ளை. அவன் ஒரு பேர் கிறிஸ்தவ ஃபேமிலி.
சினிமா பார்ப்பாங்க, எல்லாமே பார்ப்பாங்க. சினிமாவுக்கு இந்த பிள்ளைங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம் கல்யாணம் பண்ணி. அப்போ அது சொல்லிச்சு, நான் ஜெபிக்கிறதே விட்டுட்டேம்மா, ஆனால் எனக்கு நிம்மதி இழந்துட்டேன், சமாதானத்தை இழந்துட்டேன், என் உள்ளத்தில் ஒரு வெறுமை இருக்குமா, இனிமேல் நான் என்னம்மா செய்ய, நீ என்கிட்ட நீ ஜெபிக்கும் போதே நான் சொன்னேன், அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் ஐக்கியம் இல்லை, ஐக்கியம் இல்லை. பேலியாளுக்கும் கத்துடைய பிள்ளைகளுக்கும் சம்பந்தமே இல்லை. கிறிஸ்தவங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மனம் திரும்பாத கிறிஸ்தவங்க, தன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காதவங்க, இஷ்டம் போல் வாழ்வாங்க, இஷ்டம் போல் மனக்கண் அவங்களுக்கு திறக்கப்படலை. பணம் இருக்கலாம், காசு இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் நான் சொன்னேன், அவங்க அம்மா அப்பா போய் நல்லா விசாரிக்க சொல்லுப்பா, விசாரிச்சுட்டு நீ என்னென்னு அதில் பார்க்க சொல்லுப்பா. அப்போ அவங்க சொல்லிட்டாங்களாம், என்னத்தை போய் விசாரிக்க சொல்கிற, எப்படி போய் நாங்கள் போய் விசாரிக்கிறது அந்த ஊரில் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. நான் என்ன கடை வச்சுருக்காங்கங்கிறல்ல, கடை பக்கத்தோடு விசாரிங்க, போய் எப்படி அந்த பையன் என்னென்னு விசாரிங்க, வீட்டுக்கிட்ட போய் விசாரிங்கப்பா, சர்ச்சில் போய் விசாரிங்கப்பா அப்படின்னு சொன்னேன். அவங்க விசாரிக்கவே இல்லை, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் அவனுடைய வழி துன்மார்க்கன் வழி, வேறு ஒரு பிள்ளையோட தொடர்பு வச்சுருக்கானோ. இந்த பேடு சரியான ஒரு அன்பு காட்டுறது கிடையாது. இப்போ வாழ்க்கை நரகமாக போச்சு. ஆண்டவர் சொல்ற, ஓ வழி என் வழி இல்லை, ஓ நினைவு ஏன் நினைவுகள் அல்ல. சரியா? ஆண்டவர் வழிக்கு ஒப்பு கொடுங்க. வசதி வாய்ப்பை பார்க்காதீங்க. ஃபாதர் பாடுறாருல, வசதி தேடி ஓடாதே, அது தொடுவானங்கிறாரு. வசதிக்காக இன்னைக்கு கல்யாணம் கட்டுட்டு கண்ணீர் வடிக்கிறாங்க பெற்றோர். இப்போ என்ன சொல்கிறாங்களா அவங்க அம்மா அப்பா, சரி நீ வந்துரு, வீட்டுக்கு வந்துரு, நீ இதை டீச்சர் வேலை பார்த்து விட்டுட்டு தானே போன, போய் பல வீட்டு டீச்சர் வேலையை பாரு. இதுக்கு பேர் வாழ்வா? நான் கேட்குறேன். துன்மார்க்கர் மனம் திரும்ப ஆண்டவர் விரும்புகிறாரு. அப்போ நான் ஒரு ஐடியா கொடுத்தேன். என்ன ஐடியா? எப்பா அந்த பையனை ரட்சிப்புல நடத்து, வாங்க ஜெபம்னு சொல்லு, சர்ச்சுக்கு வான்னு கூப்பிடு, பிரிச்சுவல் சபைக்கு கூப்பிட்டுப்பாங்க, தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சத்தியம் போதிப்பாங்க. பேர் கிறிஸ்தவ சபையில் அவ்வளோவா சத்தியம் சொல்ல மாட்டாங்க. ஆமாம்மா, போய் சும்மா உட்காடுறோம், வந்துடுறோம்மா, செய்தி கொடுக்குறாங்க, ஏதோ பாட்டு பாடுறாங்க, அவ்வளோதாம்மா. அது சொல்லுது, அனலும்ல குணரும்லம்மா, என் ஆவியில் நிரம்பி ஆவிக்குரிய சபையில் அந்நிய பாஷையில் பேசி தீர்க்க தரிசனம் எல்லாம் வரும். நான் அப்படியே வளர்ந்துட்டேன், நான் இப்போ என்ன செய்யணும்னு தெரியலம்மா, நல்லா மாட்டிக்கிட்டேம்மா. நீங்கள் சொன்னீங்க, அப்போவே சொன்னீங்க விசாரிங்கன்னு. ஆமாம்மா, நானாக போய்மா விசாரிக்க முடியும்? கல்யாணத்துக்கு முந்தி எங்கள் அம்மா அப்பா தானம்மா விசாரிக்கணும், என் கூட பிறந்த சகோதரனும் விசாரிக்கலாமா அப்படின்ட்டாங்க. இப்போ கண்ணீர் வடிக்குது. நான் சொன்னேன், இப்போ இனிமேல் நீ வீட்டுக்கெல்லாம் வராத, கொஞ்சம் போராட்டம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். நீ போதனையின்றி அவனை ஆதாயம் பண்ணு. 1 பேதுரு 3 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. உங்களுடைய கணவர் யாருடைய கணவராவது வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் சொல்லப்பட்டிருக்கு, மனைவியுடைய கற்புல நடத்தையினால போதனையின்றி ரட்சிக்கப்படுவாங்களாம். போதனையின்றி அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கிடுவாங்கப்பா. நீ போதிச்சுட்டே இருந்தால் கேட்கவே மாட்டேன், அப்படியே திரும்பிட்டு அப்படியே செல்ல பார்த்துட்டே இருக்குமா, இது காதில் ஓதிட்டே இருக்குமா, ஜெயிப்போம், பயில் படிங்க, வாங்க ஆவிக்குரிய சபை போவோம், அப்படியே அதை கண்டுக்கிறதே இல்லையா, பழக்கம் இல்லை. நான் என்னை கல்யாணம் ஆகி இப்போ 1 மாதம் 2 மாதம் ஆகுது. அப்போ கரெக்டாக 1 மாதம்தான் முடிஞ்சிருக்கு. முதல்லையே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுப்பா, ரொம்ப சொன்னாலும் அவங்க கோவப்படுவாங்க. ஆகவே அப்படி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது எதுக்கு இந்த பாடு, அதுக்கு பேசாமல் அன்றாட வேலை செஞ்சு சாப்பிட்டா கூட ரட்சிக்கப்பட்டவனுக்கு நீ கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா நீ நிம்மதியாக இருப்பீல்லப்பா. ஏன்னா பைபிள் தெளிவாக கொடுக்குது. அக்கிரமக்காரர், துன்மார்க்கர் தங்கள் வழியை ஒப்பு கொடுக்க சொல்கிறார் ஆண்டவர். உங்கள் வீட்டுக்காரர் ஒப்பு கொடுக்க சொல்லுப்பா. அவரால் திருத்தி கொள்ள முடியாது, தன்னை திருத்தி கொள்ள முடியாது, அது உடம்போட ஊறி போனதாக இருக்குது துன்மார்க்கம். அப்போ ஆண்டவர் படிப்படியாக மாற்றுவாருப்பா. நீ அவருக்காக உவாச ஜெபம் பண்ணு. அதுக்கு சொல்லிச்சு, நான் ஜெபம்னா இப்போ மறந்துட்டேம்மா, எப்படி ஜெபம் பண்ணுவேன், இப்போ ஜெபமே எனக்கு வரலம்மா. பைபிள் படித்து எத்தனை நாள் ஆச்சா பார்த்தீங்களா? துன்மார்க்கனோட சேர்ந்தா அப்படி தான் நம்மளும் மாறிடுவோம். அனல் உள்ளவங்ககிட்ட சேர்ந்தா அனல் நமக்கும் பிடிக்கும். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமகிட்ட போனோம்னா அப்படியே தனிஞ்சு போயிடுவோம் நம்மளும். இதை பார்த்து கொடுக்குற அருமையான சௌகரிய நீங்கள் ஒருவேளை பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கலாம், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு செய்யுங்க. வேலையா, கொஞ்சம் சம்பளமா, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உயர்த்துவார். ஜெபம் பண்ணி உயரலாம். நல்ல பிரிச்சுவல் பையனா, நல்ல பையனா, அதை கேட்டால் அதை வரதட்சணை கேட்குறவங்களுக்கு பொண்ணை கொடுக்காதீங்கமே. நான் வரதட்சணைன்னு கேட்டு பாருங்க, அவங்கள ஒடுக்கி அந்த பணத்தை அநியாயமாக வாங்கி ஏதோ வட்டிக்கு போடுறாங்க, அதுக்கு போடுறாங்க, இதுக்கு போடுறாங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க,
அப்புறம் கடைசியில் நஷ்டம் ஆயிடுது. ஆகவே இதை பார்த்து கொடுக்குற அருமையான சகோதரி சகோதரியே, ஆண்டவர் உங்கள் மேலே மனதுருகிறார், திரும்ப கடவுங்கிறாரு. துன்மார்க்க வழி விட்டு திரும்புங்க, அக்கிரம சிந்தையை விட்டு திரும்புங்க, நினைவுகளை விட்டு திரும்ப, உங்கள் வழியை சுத்திகரிங்க. ஆண்டவர் சொல்றார். யாருக்கும் ஆண்டவர் பெருசெல்லாம் பேசிட்டே இருக்கார். வட்டி கொடுக்குறீங்க, உங்கள் பணத்தை வட்டி கொடுக்காதீங்க, அது சாபம். வழியை விட்டு திரும்புங்க. வசதி வாய்ப்பை தேடி ஓடாதீங்க. வசதியான இடத்துல பொண்ணு எடுக்கணும். என் பையன் அமெரிக்காவில் இருக்கிறான். அமெரிக்காவில் இருந்தா அங்கே பொண்ணு கொடுக்கறதே பெரிய கஷ்டம். உங்களுக்கு இந்தியாவில் அவங்க எப்படி இருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? குறிச்சுவல் தான் சொல்லுவாங்க. அப்படிதான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மதுரையில் அந்த பிள்ளை நல்லா 100 பவுன் நகை போட்டாங்க. அமெரிக்காவில் வேலை சரின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா பார்த்து நல்லா அங்கே எங்கே விசாரிக்க முடியாது, பெற்றோர் சொல்கிறது தான். சரி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அங்கே போனால் நல்லா, அதாவது அந்த பையன் 5 லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்குறான் போல. இந்த பிள்ளை என்ஜினியர். நான் கேள்விப்பட்டது ரொம்ப மனசு நொறுங்கிட்டேன். நான் ஜெபம் பண்ணேன். நான் அப்பா கொஞ்சம் அவசரப்படாதீங்க, நல்லா விசாரிக்காமல் 2-3 சாட்சி மூலம் ஒரு காரியம் உறுதிப்படும். பைபிள் இருக்கா? இந்த பையனை குறித்து 2-3 பேர் சாட்சி வேணும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். ஆண்டவர் ஒரு நல்ல பையன் எல்லாரும் தான் சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணி ஒரே ஒரு வாழ்வு தான் வாழ போகிறான் இல்லையா? எனக்கு திருப்பி கல்யாணம் பண்ணால் மனைவி உயிரோடு இருக்கும்போது கல்யாணம் பண்ணால் விபச்சாரம், அதுக்கு பேர். பைபிள் இருக்கா? இருக்கு. ஒருவனுக்கு ஒருத்தி தான். உன் கண் இடரில் உண்டாக்கினா அதை பிடுங்கி போடு. இன்னைக்கு வேகமாக கிறிஸ்தவ வட்டாரத்தில் டைவர்ஸ் பண்ணிட்டு வேறு கல்யாணம் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க. இது எந்த வகையில் நியாயம்? ஆண்டவர் மன்னிப்பாரா? பைபிள் இருக்கு. அவிசுவாசி பிரிந்து போகட்டுன்னு இருக்கு. அவன் அவிசுவாசியா? இல்லையே, விசுவாசி தானே சொல்கிறீங்க. ரசிக்கப்பட்டிருக்காங்கிறீங்க, ஞானஸ்தானம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வழி ரொம்ப முக்கியம், நினைவுகள் ரொம்ப முக்கியம். கடைசியில் அந்த பிள்ளை வாழ்க்கை வீணாக போயிடுச்சு. அங்கே ஏற்கனவே கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறான். இந்த பிள்ளை போச்சு. பார்த்தா நீ அட்ஜஸ்ட் பண்ணிப்போ அப்படின்றானா. வீட்டுக்கெலாம் தெரிஞ்சால் நான் செத்து போயிடுவேன் அப்படின்றானா. அவள் எவ்வளோ நாளைக்கு வச்சுக்கிட்டு இருப்பாள். ஒடியே வந்துட்டா. கல்யாணம் பிடிச்ச 1 மாதம் தான் தாக்கு பிடிக்க யாரோ தெரிஞ்சவங்களை பிடிச்சி அவங்க அப்பா அங்கே போனடிச்சு இங்கே போனடிச்சு விசாவை கொடுத்து மதுரைக்கு வந்து சேர்ந்துட்டான். பாருங்க, ரொம்ப வேதனையான காரம். திருமண வழி, எந்த வழி போறீங்க? உங்க நினைவு எப்படி இருக்கிறது? பணக்கார வீடு, பெரிய வேலைன்னு இருக்குதா? மாத்திக்கங்க. இன்னைக்கு கத்த தீர்க்க தரிசனமா சொல்றா. வழியை ஒப்பு கொடுங்க. திருமண வழியை ஒப்பு கொடுங்க. வாழ்க்கை வழியை ஒப்பு கொடுங்க. படிப்பு வழியை ஒப்பு கொடுங்க. ஏன்னா ஆண்டவர் இறக்கப்படுவார், மனதுருகி என்ன செய்வாரு? காரியங்களை வாய்க்கப்படுவார். மீகா 4:12 சொல்லுது, ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அப்படி யோசனை உணராமலும் இருக்கிறாங்க. கர்த்தருடைய வழிங்கிறது வேற. அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், ஜீவன். நம்முடைய வழி மனுஷனுக்கு செம்மையா தோணுகிற வழி உண்டு, அது மரணம் இருக்குது. ஆனால் ஆண்டுடைய வழி ராஜபாதை, பட்ட பகலை போல வெளிச்சம் கொடுக்குற பாதை, நீதியின் பாதை, அவருடைய பாதை, சமாதானத்தின் வழி. எரேமியா 29:10 சொல்கிறேன், நீங்கள் எதிர்பார்த்துக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேர் நினைத்துக்கிற நினைவுகளை அறிவேன், அது சமாதானத்துக்குரியது என்று கர்த்தர் சொல்கிறார். நம்ம பேரில் ஆண்டவர் நினைவு வச்சிருக்கிறார். நம் நினைவாக இருக்கிறார். அவர் நான் உங்கள் நினைவாக இருக்கிறேங்கிறார். என்ன நினைவு வச்சிருக்காரா? சமாதானமாக நம்ம வாழணும்னு நினைக்கிறார். எங்கே இருந்தாலும் சமாதானம், எங்கே போனாலும் சமாதானம், எங்கே தங்குனாலும் சமாதானம், உங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானம், வெளியில் சமாதானம், உறவினர் மத்தியில் ஒரு சமாதானம், வேலையில் ஒரு சமாதானம். ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தர விரும்புகிறார். அவருடைய வழி சமாதானத்தின் வழி. அப்போ நீங்கள் துன்மார்க்கத்தை விட்டு திரும்புங்க, அக்கிரம சிந்தையை விட்டு திரும்புங்க. ஆண்டவர் சமாதானமாய் நீங்கள் படுத்துக்கொள்ளும்படி சமாதான வழியே காமிப்பார். அடுத்து என்ன செய்வாராம்? உங்கள் வழி நெய்யாய் பொழிய பண்ணுவாராம். அதுபோல் எங்கே நம்ம பார்க்குறோம், ஆதியாகமம் 6:5 அவன் இருதயத்து நினைவின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு, ஆதியாகமம் 6:6 பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் மனசாப்பட்டாராம். அவருடைய வழிகள் நாள்தோறும் பொல்லாதவைகளாம். ஆனால் ஆண்டுடைய வழிகள் நீதியான வழிகள், செவ்வையான வழிகள், சமாதான வழிகள், அதாவது ஆசீர்வாதத்தின் வழிகள். அவருடைய வழிக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்ம நினைவு அனுதினம் பொல்லாதுதான். மனஸ்தாபப்பட்டார் ஆண்டவர் மனிதனை உண்டாக்குனதுக்காக. அதனால ஓ வழி என் வழி இல்லை, ஓ நினைவு என் நினைவு இல்லை. நம்மளை குறித்து பெரிய வழி ஆண்டவர் வச்சிருக்காரு. பரலோகத்துக்கு போகிற வழி எப்படி இருக்குமா? அது இடுக்கமும் நெருக்கமாக தான் இருக்கும்.
அதில் அதை கண்டுகொள்ளும் ஒரு சிலர் தான். அதில் பிரவேசிக்கிறவர்களும் கொஞ்சம் பேர் தான். சரி, இங்கே நம்ம பார்க்குறோம் நீதிமொழி 14:12 மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, மரண வழி. நம்ம வழி மரண வழி, அவர் வழி ஜீவ வழி. நம்ம நினைவு மரண நினைவு, அவருடைய நினைவு ஜீவ நினைவுகள். 119 சங்கீதம் 29:30 பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். பொய்யான வழியை விட்டு உண்மையான வழியில் நடப்போம். சரியா? உண்மையான வழியில் நடப்போம். அப்போ உண்மை உள்ள பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். நம்முடைய வழி பொய் வழி, அவருடைய வழி மெய்யான வழி. அந்த வழிக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். நீதிமொழி 19:3 சொல்லுகிறது, மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும். நமது மதியினமான வழி, அவருடைய வழி ஞானம் நிறைந்த, விவேக நிறைந்த, புத்தி நிறைந்த, அறிவு நிறைந்த வழிகள். அந்த வழிக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நெசிவா நிச்சயமாக அவருடைய நம்ம வழியெல்லாம் நெய்யாய் பொழிய பண்ணுவார். நம்ம நினைச்சதை விட, வேண்டிக் கொண்டதை விட நமக்கு அதிகமாய் செய்து நம்மளை மேன்மையாக உயர்த்தி பரிபூர்ண ஆசீர்வாதம் கொடுத்து நம்ம இந்த பூமியில் நிலைநிறுத்துவார். தலையை தாழ்த்தே ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். ஓ நினைவு, ஏன் நினைவு அல்ல. ஓ வழி, ஏன் வழி இல்லை. ராக்கா தீகாரா பஷே. இன்றைக்கு உங்கள் வழியை ஒப்பு கொடுங்க. இதை பார்க்குற ஒவ்வொருவரும், இந்த ஜெபத்தில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு உங்கள் வழியை ஒப்பு கொடுங்க. யோபு சொல்றாரு, நான் நடந்து வருகிற பாதை நீர் அறிவீர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வழி செம்மையான வழி, அவருடைய நினைவுகள் சமாதானமான நினைவுகள், ஆசீர்வாதத்தின் நினைவுகள். ராக்கா தீகா பாபா லேபரபரி ஓ ரபா தீகவி அக்கரபரிகா ஓ ரீ கௌதகரபா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த காரியத்தை மட்டும் செய்ய மாட்டாரா? நான் நினைச்சது நான் இந்த ஒன்றைத்தான் நினைக்கிறேன், இது ஆண்டவர் செஞ்சா போதுமேன்னு ஜெபிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க நினைவில் நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ராகா தீகா பாபா லாபா ரபா. அல்லேலூயா. நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது என்று சொல்கிறார். உன் மன விருப்பத்திற்கு நான் செய்து ஆலோசனை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தெளிவா சொல்லுகிறார். அல்லேலூயா. இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தமது வழியை போதிக்கிறாராம், தமது ஞானத்தை தருகிறாராம், தம்மிடத்தில் உள்ள சகல ஆசீர்வாதங்களால் நிரப்புகிறேங்கிறார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9440308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9417177765 9095328172 மற்றும் 9439308550. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.